ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் 444 பரணி டெக். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் பைக்கில் ஒரு 60 வோல்ட் பேட்டரி 30Ah அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. பேட்டரியோட கெப்பாசிட்டி மென்ஷன் பண்ணும்போது 60 வோல்ட் பேட்டரி 30Ah சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே சீரியஸ் பேரல் கனெக்ஷன் கொடுக்க மூலியமாக தான் நமக்கு வோல்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஆம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது எப்படி சீரியஸ் பேரல்னா என்ன, அது எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸ் பேரல் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு சில பேசிக் விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஒரு சில பேசிக் விஷயம்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கடையில் போயிட்டு ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5000 mAh பேட்டரி பேக்கப் வந்து இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை 6000 mAh பேட்டரி பேக்கப் சொல்லுவாங்க. ஸோ அதாவது அந்த பேட்டரி பேக்கை மென்ஷன் பண்ணக்கூடிய mAh வந்து பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து குறிக்கும். ஸோ அது போல் நம்ம எலக்ட்ரிக் பைக்கில் பேட்டரியுடைய கெப்பாசிட்டி எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 48 வோல்ட் 30Ah இல்லை 60 வோல்ட் 30Ah அப்படின்றது வேரியேஷன் வோல்ட் மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பேட்டரியோட கெப்பாசிட்டி மென்ஷன் பண்ணுவாங்க. இல்லைனா ஃபார் கிலோ வாட்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு காமன் தான். பட் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது எப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேசிக் மெஷர்மெண்ட் என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, லித்தியம் அயன் லித்தியம் பாஸ்பேட் ஒரு 2 விதமான செல்ஸ் வந்து நம்ம இப்போ கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை லெட் ஆசிட் அந்த மாதிரி செல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மோரலஸ் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் இந்த மாதிரி செல்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு செல்ஸ் மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேட்டரி பேக்ஸில் ஒரு 100 to 200 செல்ஸ் வந்து சீரியஸ் பேரில் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சீரியஸ் பேரில் கனெக்ஷன் பண்ணுறதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பேசிக்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செல்லுடைய வோல்டேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த செல்லுடைய ஆம்ஸ் வந்து கெப்பாசிட்டி தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இந்த செல்லுடைய வோல்டேஜ் தெரிஞ்சிருக்கணும், இதோடைய கெப்பாசிட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு சீரியஸ் பேரல் கனெக்ஷன் வந்து கரெக்டாக செக் பண்ணி சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த செல்லுடைய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட்டு, இதோடைய கெப்பாசிட்டி வந்து 2500 mAh. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி லித்தியம் பாஸ்பேட் வந்து 3.2 வோல்ட்டு 6000 mAh. ஸோ இதை நம்ம எப்படி சீரியஸ் பேரல் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதனுடைய 48 வோல்ட்டு 30Ah அது எப்படி எத்தனை சீரியஸ் வரும், எத்தனை பேரல் வரும் சொல்லிட்டு எப்படின்னு தெரியல. ஆனால் எனக்கு வோல்ட்டு கெப்பாசிட்டி மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது எப்படி கால்குலேட் பண்ணால் நம்ம மொபைல் கால்குலேட்டர் எடுத்துங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 48 வோல்ட் பேட்டரி வந்து தேவைப்பட போகுது. ஓகேங்களா? 48 வோல்ட் பேட்டரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவைடட் பை இது வந்து எவ்வளோ வோல்ட் அதை போட்டுருங்க. இது வந்து 48 வோல்ட் பேட்டரி வேல்யூ போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து டிவைடட் பை இந்த செல்லுடைய வேல்யூ போட்டுருங்க. 3.7 வோல்ட்டுங்களா? ஓகேங்களா? ஒரு நிமிஷம். 3.7 வோல்ட் போடும்போது நமக்கு 12.9 வருதுங்களா? 12.9 ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ். ஓகேங்களா? 13 சீரியஸ் போடணும். ஓகேங்களா? 13 சீரியஸ் போடும்போது தான் உங்களுக்கு 48 வோல்ட் வரும். அதாவது சீரியஸ் வந்து நீங்கள் 13 சீரியஸ் கனெக்ட் பண்ணணும். ஓகே, இது மட்டும் நோட் வச்சுங்க. 13 சீரியஸ் எனக்கு 30Ah வந்து தேவைப்பட போகுது. 30Ahனா 30,000 mAh டிவைடட் பை இது வந்து 2500 mAh. ஓகேங்களா? 30,000 mAh டிவைடட் பை 2500 mAh 2500. ஓகேங்களா? 12 சீரியஸ் 12 பேரல் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? 12 சீரியஸ் 12 பேரல் கனெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு 48 வோல்ட் 30Ah வந்து கிடைக்கும். இது கிலோ வால்ட்டில் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னா, 48 into 30Ah 48 வோல்ட் into 30Ah பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.440 கிலோவாட் பவர் ஹவர் கிடைக்கும். அதாவது பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஹெச்ல சொல்லுவாங்க, அப்படி இல்லை கிலோ வாட்டில் சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதா சொல்கிறேன். 1.4 கிலோவாட் பேட்டரி 2.5 கிலோவாட் பேட்டரின்னு சொல்லுவாங்கல்ல, 1.5 கிலோவாட் பேட்டரி. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் மூலியமாக உங்களால் சீரியஸ் பேரில் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதாவது பேசிக்காக எப்படி சீரியஸ் பேரில் கால்குலேட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியலன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் இன்னும் செப்பரேட்டான வீடியோஸ் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது பேசிக்கான வீடியோ தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது டெக்னிக்கலாக இது ஜஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சிச்சு. இது எப்படி ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து சீரியஸ் பேரல் பேட்டரி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள்கான பேட்டரி. இது என்ன வோல்ட்டுன்னு கேட்டிங்கன்னா 36 வோல்ட் 6Ah. ஓகேங்களா? இது வந்து சிங்கிள் சீரியஸ் தான் இருக்கும். 36 வோல்ட் ஒன்லி சீரியஸ் மட்டும் தான் பண்ணியிருப்போம். ஒரு 12 சீரியஸ் வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஸோ 12 into 3.2 வோல்ட் போடும்போது நமக்கு 38 வோல்ட் கிட்ட வரும் ஆல்மோஸ்ட். ஓகேங்களா? 38 வோல்ட் இருக்கும்போது நமக்கு பேட்டரி வந்து கெப்பாசிட்டி 6Ah. ஓகேங்களா? ஸோ இது இன்கேஸ் எனக்கு 12Ah வரணும்னா இது கூட அப்படியே இன்னொரு செட்டு போட்டுனா நமக்கு 6Ah கிட்ட வந்துடும்.
ஓகேங்களா. நம்ம இந்த சைடு அதாவது உங்களுக்கு எப்படின்னா இப்படி ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியஸ் கனெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஓகே, இந்த லென்த் ஆட் பண்ண சீரியஸ் கனெக்ஷன் வந்து ஆட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இந்த லென்த் ஆட் பண்ண பேரல் கனெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். சீரியஸ் ஆட் பண்ணால் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், பேரல் ஆட் பண்ணால் ஆம்பியர் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஆம்பியர் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நமக்கு மைலேஜ் கிடைக்கும். வோல்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நமக்கு மோட்டிவ் பவர் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் பேசிக்கான விஷயம் தான். நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா சீரியஸ் கனெக்ஷன் பண்ணணும், பேரல் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஆம்ப்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 48 வோல்ட் பேட்டரி 30Ah பண்ணும்போது எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ செல்ஸ் வந்து குவான்டிட்டி தேவைப்படுது ஒரு 48 வோல்ட் பேட்டரி 30Ah, அதாவது 1.4 கிலோவாட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செல்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் எவ்வளோ சீரியஸ் போட்டிங்களோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 13 சீரியஸ் நீங்கள் போட்டிங்க இன்ட்டு 12 பேரல் வந்து போட்டிங்க. ஓகேங்களா. அதாவது 156 செல்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஒரு பேட்டரி பேக் பண்ணும்போது 156 செல்ஸ் வந்து இந்த மாதிரி சீரியஸ் பேரல் கனெக்ட் பண்ணுறது மூலியமாக தான் உங்களுக்கு ஒரு ஃபுல் பேட்டரி பேக் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. நீங்கள் பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு செல்ஸ் மட்டும் தான், ஒரு பேட்டரி பேக் தான். அந்த பேட்டரி பேக்லார உங்களுக்கு இவ்வளோ விஷயம் நடக்குது. ஒரு 156 செல்ஸ் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் பேட்டரி பேக், அதாவது 1.4 கிலோ வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ தான் நீங்கள் இல்லை இது இல்லாமல் எனக்கு இன்னும் மைலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு பேரல் கனெக்ஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பேரல் கனெக்ஷன் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், அந்த அளவுக்கு உங்களுக்கு மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓகேங்களா. ஸோ நீங்கள் நினைக்கக்கூடிய பேட்டரியில் வந்து எவ்வளோ பேட்டரி பேக்கப் பண்ணாலும் பண்ண முடியும், பட் அதுக்கான ப்ரைஸ் வந்து கூட இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லித்தியம் அயன் செல்லுடைய வோல்ட் வந்து 3.7 வோல்ட்டு 2500 mAh. ஓகேங்களா, mAh. ஓகேங்களா. இது சீரியஸ் பண்ணும்போது எவ்வளோ வோல்ட் வருது, பேரல் பண்ணும்போது எவ்வளோ வோல்ட் சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, அந்த மாதிரி நமக்கு இது ட்ராயிங்கை நம்ம போட்டுப்போம். ஸோ இது வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போது இது வந்து ப்ளஸ்ஸு, கீழே வந்து மைனஸில் இருக்கும். அகைன் வந்து இது வந்து மைனஸில் இருக்குது, மேலே கீழே வந்து ப்ளஸில் இருக்கும். இது அகைன் வந்து மேலே வந்து ப்ளஸில் இருக்குது, கீழே வந்து மைனஸில் இருக்கும். அகைன் வந்து மேலே வந்து ப்ளஸில் மைனஸில் இருக்குது, இது வந்து ப்ளஸில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ டிட்டோ இது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதை ஒரு செல்லாக கூட கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. பட் நீங்கள் புரிஞ்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த செல்லுடைய டிட்டோ ட்ராயிங் நம்ம அப்படியே போட்டிருக்கோம். ஸோ ஓகேங்களா. இப்போ நம்ம இது வந்து நமக்கு எவ்வளோ வோல்ட் எவ்வளோ சீரியஸ்னு தெரியல. இது நம்ம சீரியஸ் பண்ணி பார்ப்போம். இதோடைய ப்ளஸ் தான் நமக்கு மெயின் வோல்ட். ஓகேங்களா. இதுதான் மெயின் சப்ளைன்னு வச்சுப்போம், மெயின் சப்ளை. செகண்டு இதோடைய மைனஸையும் இதோடைய ப்ளஸ்ஸையும் நம்ம ஷார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இது மைனஸையும் ப்ளஸ்ஸையும் வச்சு ஷார்ட் பண்ணும்போது இப்போ நமக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு 3.2 வோல்ட் வரும்போது, சரி இது வந்து 3.7 வோல்ட்டு ப்ளஸ்ஸு 3.7 வோல்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸ் வச்சு செக் பண்ணும்போது 7.4 வோல்ட்டு கிட்ட கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அகைன் இந்த மைனஸையும் இந்த ப்ளஸ்ஸையும் வச்சு ஷார்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் நம்ம வச்சு செக் பண்ணும்போது எவ்வளோ வோல்ட்டு கிடைக்குன்னா ப்ளஸ் 3.7 வோல்ட் ஆட் பண்ணும்போது 11.1 வோல்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. அகைன் இந்த மைனஸையும் இந்த ப்ளஸ்ஸையும் ஷார்ட் பண்ணும்போது, அதாவது நான் எல்லாமே இங்கே எப்படி பண்ணுறோமோ அது மாதிரி நம்ம ட்ராயிங்கில் பண்ணுறோம். இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸை லாஸ்ட்டாக வச்சு செக் பண்ணுவோம். இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸ் லாஸ்ட்டாக வச்சு செக் பண்ணும்போது ப்ளஸ் 3.7 வோல்ட் ஆட் பண்ணும்போது 14.8 வோல்ட் கிடைக்கும். ஓகேங்களா. சீரியஸ் கனெக்ஷன் மட்டும் நல்லா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சீரியஸ் கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அகைன் இது நமக்கு தேவையான வோல்ட் வந்து கிடைச்சிருச்சு. இது வந்து 14.8 வோல்ட்டு. ஓகேங்களா. இப்போது நம்ம இன்னொரு கால்குலேஷன் மூலிமா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், 3.7 வோல்ட்டு 4 சீரியஸ் இருந்திருக்கு. 1 2 3 4 சீரியஸ். ஓகேங்களா. இன்ட்டு 4 14.8 வோல்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட கால்குலேஷனும் இப்போ போட்ட கால்குலேஷனும் கரெக்டாக இருக்குது. அதாவது 3.7 இன்ட்டு 4
கால்குலேட் பண்ணும்போது 14.8 வோல்ட். ஓகேங்களா, நீங்கள் இப்படி தான் செல்லுடைய சீரியஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். இன்கேஸ் பேரல் கால்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்து சீரியஸ் கால்குலேஷன். நெக்ஸ்ட் பேரல்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா அதே சேம் டிட்டோ செல்ஸ் எடுத்து நீங்கள் வச்சுட்டு ஆட் பண்ணிட்டு நீங்கள் எல்லாமே வெல்டிங் வச்சுட்டிங்கன்னா இது வந்து பேரல் கனெக்ஷன். ஸோ பேரல் கனெக்ஷன் போது என்ன கிடைக்கும்னா இது 2500 mAh. ஓகேங்களா, 2500 mAh ப்ளஸ் 2500 mAh உங்களுக்கு 5000 mAh வந்து கிடைச்சிடும். நீங்கள் என்ன மேலே போட்டிங்களோ அதே ட்ராயிங் கீழே போடுங்க. ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகேங்களா, இதே டிட்டோ நீங்கள் அப்படியே கால்குலேட் பண்ணும்போது 2500 mAh இதே ப்ளஸ் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணும்போது 2500 mAh கிடைக்கும் போது உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5000 mAh வந்து கிடைச்சிருங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சீரியஸ் பேரில் வந்து கனெக்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். பட் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலான்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.